பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் 10 லட்சத்தில் கல்லூரிக்கு சோலார் மின்சாரத்திற்கு நிதி வழங்கினர். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு கல்லூரி நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் இணைச் செயலாளர் மனோவா ராஜா வரவேற்றார். சங்கத்தின் செயலாளர் ஹைஸ்தாசன் ஆண்டறிக்கை வாசித்தார். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவரும் முன்னாள் எம்பியுமான முத்துக்கற்பன் வரவேற்புரை ஆற்றினார். இந்த கூட்டத்தில் சாத்தான்குளம் அரசு கல்லூரி முதல்வர் ஜோசப் சுரேஷ், மாதிதா இந்து கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன், பிஎஸ்என்எல் அதிகாரி ராமசுப்ரமணியன், மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் மாரிலனின் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் ஜெயச்சந்திரன் வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தற்போது 2026 ஜூன் வரை கல்லூரியில் பயின்று பல்வேறு அரசு பணிகள் செய்து ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். மேலும் பல்வேறு துறைகளில் தங்களது பங்களிப்பை வழங்கிய 55 வயதுக்கு மேற்பட்ட முன்னாள் மாணவர்களான ஆயுட்கள உறுப்பினர்களை வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு கல்லூரியின் நலனை கருத்தில் கொண்டு மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக 10 லட்சம் மதிப்பில் சோலார் மின்சார உற்பத்திக்கான ஏற்பாடுகள் சங்கத்தின் சார்பில் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்கினர். இதில் சங்க பொருளாளர் பர்னபாஸ் ஜேக்கப், துணைத் தலைவர் கிருபாகரன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜ்குமார், அருளானந்தம், MC ராஜன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.